Hi dear students, today we are going to see the chapter 11, the next topic, factors influencing selection process. So first one, nature of post. The process of selection of employee varies according to type of personnel to be recruited. For instance, selection process of proportionary officer of a bank differ from that of selection of officer for Indian Police Service. அதாவது பணியின் தன்மை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா அந்த பணியாளர் தேர்ந்தெடுக்கிற செய்முறை ஒவ்வொரு ஆட்சேர்ப்பு முறைக்கும் வேறுபடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேங்க்கில் முதன்மை அதிகாரி இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறதுக்கான செய்முறை இந்திய காவல் பணி அதிகாரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்முறையிலிருந்து வேறுபடுது. ஸோ ரெண்டுக்கும் டிஃபர் இருக்குது. ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேர்ந்தெடுத்தல் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை. ஸோ அந்த விண்ணப்பதாரருடைய எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா, அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்முறை அந்த விளம்பரத்தை அடிப்படையில் வேலைக்கு தேர்ந்தெடுத்த எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த அந்த என்ன மாதிரியான விளம்பரம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விண்ணப்பங்கள் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பர்சன்ஸ் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு எழுத்து வகையை மற்றும் பிற உடல் வகை பணிக்கு அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பிக்கலாம். ஸோ எழுத்து வகை தேர்வுக்கோ அல்லது உடல் தகுதி பரிசோதனை தேர்வுக்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அதிக அளவில் விண்ணப்பம் வரலாம். ஆனால் அதில் சுருக்கமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்டியல் தயார் பண்ணி அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக அந்த நபர்கள் என்ன பண்ண விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தேர்ந்தெடுத்தல் செயல்முறையில் நிதானமாக நீளமானதாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுத்தல் பணிகள் எப்படி இருக்கணும், நீளமாக இருக்கணும், நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ குறைவான நபர்கள் விண்ணப்பித்திருப்பின் தேர்வு நடைமுறை மிகவும் குறுகியதாக இருக்கும். ஸோ அதிக பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ குறைவான எண்ணிக்கையில் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு குறைவான டைமில் முடிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் ஒன், செலெக்ஷன் பாலிசி, அதாவது தேர்ந்தெடுத்தல் கொள்கை. The selection policy and selection process are interrelated. So selection policyயும் selection processம் எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. For example, some organization put in place through selection process involving several steps into identify the best fit, while certain other organization just conduct straight interview. ஸோ இது நிறையா இது இருக்குது. ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸை இன்வால்வ் பண்ணி அது மூலமாக இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறாங்க. அது ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க இன்டர்வியூ கலெக்ட் பண்ணி அது மூலமாக அந்த செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தனுடைய கொள்கை. தென் நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் ஃபேக்டர் ஆர் பட்ஜெட், அதாவது செலவு காரணி திட்டம். The longer selection process entails higher cost, hence organization which cannot afford to spend a larger resource tend to shorten selection process, while organization with sound financial condition can afford to adopt longer selection process. ஸோ அப்போ இதில் என்ன ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுக்கான காரணி என்ன, அதுக்கான திட்டங்கள் என்ன. ஸோ நிறைய நீண்ட தேர்வு செயல்முறை அதிக செலவை ஏற்படுத்தும். ஸோ நிறைய பர்சன்ஸ் இன்டர்வியூ வராங்க அப்படின்னோம்னா அங்கே செலவு அதிகமாக இருக்கும். ஸோ எனவே அதிக செலவை செய்ய முடியாத நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறையை குறைக்க செய்யலாம். அங்கே என்ன எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற நடைமுறையை ஷார்ட்டாக செஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் நல்ல நிதிநிலையில் உள்ள நிறுவனங்கள் நீண்ட தேர்ந்தெடுத்தல் செயல்முறையை கையாளுகின்றன. அதாவது நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸில் என்ன பண்ணாங்க, அந்த லாங் ப்ராசஸை அவங்க கொண்டு போவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், லெவல் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர், அதாவது கல்வி தகுதி, அனுபவம் மற்றும் வெளிப்பாடு நிலை எப்படி இருக்கும். The process of selection depends on the experience and educational qualification and exposure required for the post. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ தென் அவங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு பர்சன்ஸை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. These are all the factors influencing
selection process. Then next, importance of selection, அதாவது பணி தேர்வின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் ஒன், குட் டேலண்ட், அதாவது நல்ல திறமை. ஸோ பணிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல திறமையோடு இருக்கணும். ஸோ சிறந்த தேர்ந்தெடுத்தல் முறை அப்படிங்கிறது பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கணும், நல்ல திறமையோடு செயல்படக்கூடிய ஒர்க்கர்ஸாக இருக்கணும். அதாவது கம்பெனியில் மேலும் மேலும் அவங்களுக்கு லாபம் எடுத்து கொடுக்குற மாதிரி பர்சனாக இருக்கணும் ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிள் வர மாதிரி அந்த பர்சன் ஒர்க் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன், பெட்டர் எஃபிஷியன்சி, சிறந்த திறன். செலெக்ஷன் ஆஃப் ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப் இஸ் ஷூர் டு ப்ரொடியூஸ் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் மே ஃபெசிலிட்டேட் ஃபாஸ்டர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ பெட்டர் எஃபிஷியன்சி, அவங்களோட அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப், அந்த பர்சன் அந்த சரியான பணிக்கு கரெக்டான ஆளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கில் சரியான இன்வால்மெண்ட்டோடு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், குறைக்கப்பட்ட பயிற்சி மற்றும் வளர்ச்சிக்கான செலவு. ஸோ பெட்டர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் definitely reduce the cost of training because qualified personnel have better grasping power. If they select suitable candidates for suitable job, they can easily understand the techniques of the work better in quick time. ஸோ அப்போ ஒரு சரியான பர்சன் அந்த சரியான வேலைக்கு நியமிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எடுக்கக்கூடிய டெசிஷன் ஷார்ட் டைமில் அவங்க ஈஸியாகவும் எடுப்பாங்க, அந்த டெக்னிக்கலாகவும் எடுப்பாங்க, அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு தருவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு டேர்ன் ஓவர், குறைக்கப்பட்ட பணி சுழற்சி. ஸோ ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு லோ லேபர் டேர்ன் ஓவர். This will in turn help organization to minimize recruitment cost. அப்போ நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைக்கப்பட்ட பணியுடைய சுழற்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விண்ணப்பதாரர்கள் சரியான தேர்வு குறைவான தொழிலாளர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த சுழற்சி நோக்கி செயல்படுது. அந்த நிறுவனம் குறைந்த ஆட்சேர்ப்பு செலவு மூலம் அது பயனடையலாம். ஸோ அந்த குறைந்த ஒர்க்கர்ஸ் மூலமாகவே அவங்களுடைய என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜாப் மோட்டிவேஷன், அதாவது வேலையை தூண்டுதல். இஃப் த ரைட் பர்சன் இஸ் செலக்டட் ஃபார் த ரைட் ஜாப். ஸோ சரியான பர்சன் சரியான ஜாபுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னம்னா இட் டென்ஸ் டு மோட்டிவேட் த பர்சன் டு ஒர்க் மோர் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ நான் கரெக்டான பர்சனாக இருந்தால் அந்த பர்சன் அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஸோ கரெக்டாக எஃபெக்டிவாகவும் இருப்பாங்க, எஃபிஷியண்ட்டாகவும் இருப்பாங்க, அவங்க சரியான விதத்தில் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்டுக்கு, ஸோ ஃபார் டீச்சிங் போஸ்ட்டுக்கு இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ அதே டிகிரி குவாலிஃபிகேஷன் பர்சன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி டீச் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஸோ அந்த கரெக்டான ஜாபுக்கு கரெக்டான பர்சனை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறனால அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எந்தெந்த ஒர்க் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், அதர் பெனிஃபிட்ஸ். ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெடியூஸ் ஆப்சன்ஸ். தே வுட் pay better attention to their job and take safety precautions on their own accord would minimize the occurrence of workplace audience. ஸோ அப்போ அதர் வேறு நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த விண்ணப்பதாரர்கள் முறையாக தேர்வு செய்வதால் அந்த பணிக்கு வராத நிலை குறைக்கப்படுகிறது. ஸோ அப்போ அவர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவாங்க. அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கில் அதிகமாக கவனமாக இருப்பாங்க. ஸோ அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை முழுமையாக பின்பற்றப்படுறாங்க. ஸோ அந்த பணியிடத்தில் நிகழக்கூடிய விபத்துகள் முழுமையாக குறைக்கப்படுது. அந்த பணியிடத்தில்
எந்த விபத்து நடக்காமல் அவங்க பார்த்துக்குவாங்க. These are all the importance of selection. The next one, recruitment versus selection. ஆட்சேர்ப்புக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனிங், அதாவது பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, செலெக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ த ரெக்ரூட்மெண்ட் இஸ் an activity of searching candidate and encouraging them to apply for it. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா பணியாளர்களை தேடும் மற்றும் அவர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க தூண்டும் நடவடிக்கை தான் ஆட்சேர்ப்பு, அதாவது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதே செலெக்ஷன் அப்படின்னா செலெக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் த suitable candidate and offering them job. ஸோ பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான ஆட்களை நியமிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். தென் செகண்ட் ஒன் பாரு அப்ரோச், அணுகுமுறை. ஸோ அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி அணுகிறது. ஸோ அப்ரோச் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் ஒன். ஸோ ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது நேர்மறையான செயல், அதாவது ரெக்ரூட்மெண்ட்டில் நேர்மறையாக செயலாக இருக்கும். ஸோ இது செலெக்ஷனில் எப்படி இருக்கும், அந்த செலெக்ஷன் இஸ் நெகட்டிவ் ஒன், அது எப்படி இருக்கும், எதிர்மறையாக ஒன்று இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நோக்கம். நோக்கம் எப்படி இருக்கும், அந்த சரி இன்வைட்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு அப்ளை ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட். காலியாக இருக்கக்கூடிய பதவிக்கு ஸோ விண்ணப்பதாரர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி அழைப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட். செலெக்ஷன் அப்படின்னா பிக்கிங் அப் த மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட் அண்ட் எலிமினேட்டிங் த ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு மிகவும் பொருத்தமான கேண்டிடேட்டை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நீக்கிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் சீக்வன்ஸ், அதாவது வரிசை. ஸோ இது ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கும். செலெக்ஷன் எப்படி இருக்கும், செகண்ட் ஒன்னாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு மெத்தட், முறை. எந்த முறையில் இருக்குது, இட் இஸ் அண்ட் எக்கனாமிக்கல் மெத்தட். ஸோ இது எப்படி சிக்கனமான முறையில் இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது. செலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெத்தட், செலவு மிகுதியாக இருக்கும் இதில் செலெக்ஷனில். தென் நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன், அதாவது ஒப்பந்த உறவு. இட் இன்வால்வ்ஸ் த கம்யூனிகேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ். நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இதில் கான்ட்ராக்சுவல் ரிலேஷனில் ஸோ அதாவது ஒப்பந்த உறவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படி இருக்குது, இதான் ஒப்பந்த அடிப்படையில் உறவை உருவாக்குறது இல்லை, காலி பணியிடக்கு ஃபில் பண்ணுறதுக்காக உருவாக்கக்கூடியது. ஆனால் இங்கே செலெக்ஷனில் எப்படி இருக்கும், இட் கிரியேட்ஸ் ஏ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர். ஸோ அப்போ அங்கே என்ன இருக்கும், கான்ட்ராக்சுவல் ரிலேஷன், யாருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் முதலாளிக்கும் இடையேயான உறவை இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ், அதாவது செயல்முறை. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஆட்சேர்ப்பு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட். ஸோ இங்கே தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது என்ன, ஒரு மிகவும் சிரமமான சிக்கலான ஒன்று. ஸோ கரெக்ட் ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப். இந்த பர்சன் இந்த ஜாபுக்கு சரியானவங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நல்லா தீர்க்கமாக ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ண முடியும். தென் லாஸ்ட் ஒன் டைம், அதாவது காலம். இங்கே எப்படி இருக்கும், டைம் சின்ஸ் இட் மியர்லி இன்வால்வ்ஸ் ஜஸ்ட் ஐடென்டிஃபையிங் த வேக்கன்சி. ஸோ எங்கெங்கே வேக்கன்சி இருக்குன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அட்வர்டைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் டைம் டு ரெக்வயர்ட், குறைந்த டைமில் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் இங்கே செலெக்ஷனில் இட் இஸ் மோர் கன்சியூமிங் ஆஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, டைம் நிறையா எடுத்துக்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதிக டைம் எடுத்துக்கிட்டு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. So these are all the recruitment versus selection. Okay dear students, we will meet in next session.